ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நியூ கிறிஸ்டல்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் ப்ளீஸ் நியூ கிறிஸ்டல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னோடய வீடியோஸை பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேட்ஸ் வித் நட்ஸ் லட்டு பண்ணுறதுக்கு 1/2 kg டேட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் இருக்கிற சீட்ஸை இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். நீங்கள் சீட்லெஸ் டேட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. சீட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயை சூடுபடுத்தி அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு, நெய் மெல்ட் ஆனதும் நம்ம நட்ஸை ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த நட்ஸ் விருப்பம் போல் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு பாதாம், வால்நட், பிஸ்தா, கேஷ்யூ நட்ஸ் இது எல்லாம் சேர்த்துருக்கேன். இந்த எல்லா நட்ஸும் ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆனதும் நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு தேவையில்லை. அரைச்சதும் நம்ம ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற டேட்ஸோட இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் பவுடரும் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஸ்வீட்டனுக்காக ஹனி சேர்த்துக்கலாம். ஹனி சேர்க்குறதும் ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். ஹனி சேர்த்து எல்லா பொருட்களும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கையால் பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்தால் நம்மளுடைய டேட்ஸ் வித் நட்ஸ் லட்டு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு குலோப் ஜாமுன் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். மாவு பிசைஞ்சு ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் ஜாமுன் நல்லா சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சுகர் பாகுக்காக ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்து அதே கப் அளவு தண்ணி சேர்த்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். பாகு நல்லா கொதி வந்து ஒரு கம்பி பதத்துக்கு வந்ததும் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய சுகர் சிரப்பும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஜாமுன் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு கடாயில் ஆயில் சூடுபடுத்தி அதில் பிசைஞ்ச மாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் மிதமாக கொடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கோல்டன் ப்ரவுன் வந்ததும் ஆயிலேருந்து வெளியில் எடுத்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிரப்பில் சேர்த்து அதை அப்படியே மூடி வச்சுட்டா நம்மளுடைய சாஃப்டான குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. இந்த குலோப் ஜாமுனை ஹாட்டாகவும் அப்படியே சாப்பிட்லாம், அல்லது வித் ஐஸ்கிரீமோட கூலாகவும் சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபீஸில் செய்ய போகிறது காரா பூந்தி. இதுக்கு ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம்.
இது கூட 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, தேவையான அளவுக்கு சால்ட், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மிளகாய் தூள், எல்லா பொருட்களும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு மிக்ஸ் பண்ணதும் இப்போ தண்ணியாக இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு கடாயில் ஆயில் சூடுபடுத்தி அதில் காரா சேவ் மாவை ஆயிலில் விட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். கோல்டன் ப்ரௌன் ஆனதும் ஆயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். இந்த காரா பூந்தி கூட சேர்க்கறதுக்கு கொஞ்சமாக நிலக்கடலை, முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, 4 பல் பூண்டு நசுக்கி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்பைசியான காரா பூந்தி ரெடி ஆயிடுச்சு. அடுத்த ரெசிபி காரா சேவ். இதுக்கு ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்கு தகுந்த மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முறுக்கு மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவு பிசைஞ்சதும் அச்சுக்குழலில் மாவை வச்சு அச்சுக்குழலை ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாவை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு கடாயில் ஆயில் சூடுபடுத்தி அதில் அப்படியே பிழிஞ்சு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும், இல்லைன்னா கருகிடும். மாவு நல்லா வெந்ததும் எண்ணெயோட சலசலப்பு அடங்கிடும். அந்த ஸ்டேஜில் எண்ணெயிலேருந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். சூப்பரான காரா சேவும் ரெடி ஆயிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நியூ கிறிஸ்டல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.